ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சுடரோட காட்டில் ஒரே மழை தாங்க, பனைமலை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு பக்கம் இந்த ராஜுக்கிட்ட 50 லட்சம், இன்னொரு பக்கம் கதிரேசன் கிட்ட, விஜய் கிட்டன்னு சொல்லிட்டு ஆள் கிட்ட 50 லட்சமாக கேட்டுட்ருக்காங்க. ஏதோ 50,000 ரூபாய் கேட்குற மாதிரி. அப்படியே நம்ம காட்டில் பனைமலை தான்ப்பா பெய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கனவுல மிதந்துட்டு இருக்காங்க இந்த சுடர். நம்ம வெண்பா குட்டி பார்த்தீங்கன்னா மயக்கத்துலேருந்து எழுந்து முழிச்சதுக்கப்புறமும் ரேணுமா டாடா எங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுதாங்க குழந்தை மனசு. அப்படியே அந்த பழக்கத்தில் ரேணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த சுடர் பார்த்தீங்கன்னா ஏச்சி வாய முடு, ரேணுமான்னு சொல்லாத, அங்கே எல்லாத்தையும் எல்லா உண்மையையும் சொல்லிட்டு இதை செய்யல அதை செய்யலன்னு சொல்லிட்டு இங்கே ரேணுமா நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் ரேணுமான்னு இன்னொரு டைம் சொன்னால் நான் அடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இந்த சுடர் நடந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம மல்லியால் இருக்கவே முடியலைங்க வீட்டில். அதாவது நம்ம வெண்பா குட்டி என்ன பண்ணிகிட்ருப்பாளோ, அவள் பசி தாங்க மாட்டாளே, அவள் காலில் வெந்நீர் கொட்டினவளாச்சே, நம்ம பொண்ணை என்ன பண்ணுவாளோ, என்னால் பார்க்காம இருக்க முடியாது, நான் போகிறேன், அவளை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நம்ம மல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுட்ருக்காங்க. அதை பார்க்குற விஜயால் தாங்க முடியல. 50 லட்சம் தானேங்க கேட்குறா, அதை எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவன் மூஞ்சில் தூக்கி வீசி எறிஞ்சிட்டு நம்ம வெண்பாவை கூட்டிகிட்டு வாங்க, நம்ம பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லியோட ஆக்டிங் உண்மையிலே சூப்பருங்க. அந்தளவுக்கு ஒரிஜினல் அம்மா மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மனோகர் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, நான் தலை பாடம் அடிச்சுக்கிட்டேன், அவர் ரேணுகா இல்லை சுடர் தான் சொல்லிட்டு நீங்கள் யாராவது கேட்டிங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் திட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டியோட ப்ரில்லியன்ட் பிரெயின் நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க பயங்கர ஷார்ப், ரொம்பவே இன்டெலிஜென்ட்டான ஒரு பாப்பா. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல இப்போ இன்னொரு விஷயமும் நடந்திருக்குங்க. இந்த ரகுவும் ராஜியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரகு அந்த ஃபோன் நம்பர், அதாவது ராஜிக்கு சுடர் ஃபோன் பண்ணுற அந்த நம்பரை வச்சு ரகு கிட்ட சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணால் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அந்த ரகுவோட குடோன்லையும் இப்போ இந்த சுடர் இல்லை, வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரகுக்கே தண்ணி காட்டியிருக்காங்க இந்த சுடர். எனக்கே தண்ணி காட்ட பிளான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ரகு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டுருக்காங்க. ஸோ இப்போது சுடர் மட்டும்தாங்க இருக்காங்க வேறு ஒரு இடத்துக்கு, அது ஒரு வீடு மாதிரி இருக்குது. அந்த இடத்துல நம்ம வெண்பா குட்டியை தூக்கிட்டு ஷிஃப்ட் ஆகிட்டுருக்காங்க. ஃபோன் பண்ணி கதிரேசனுக்கும் ஃபோன் பண்ணி 50 லட்சத்தை கொடுங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்காங்க. ஸோ இந்த டைமில் தான் நம்ம வெண்பா குட்டி ஃபஸ்ட்டு ஒரு டைம் மயக்கத்துலேருந்து எழுந்தாங்க, டாடான்னு கேட்டாங்க. ஆனால் இந்த டைம் மயக்கத்துலேருந்து எழ போகிறாங்க. ஆனால் எதுவுமே செய்யாமல் மயக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்க போகிறாங்க. ஏன்னா நம்ம வெண்பா குட்டி அந்தளவுக்கு ஷார்ப். நம்ம திரும்பவும் டாடா மல்லியம்மான்னு கூப்பிட்டா திரும்பவும் நமக்கு மயக்கமடைய செஞ்சுருவாங்க. இங்கேருந்து எப்படியாவது தப்பிக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம டாடாக்கோ மல்லியம்மாக்கோ ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மயக்கத்துலேருந்து தெளிஞ்சதுக்கு அப்புறமும் மயக்கத்தில் இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்க போகிறாங்க. ஸோ பக்கத்துலேயே இந்த சுடர் இருக்க தான் போகிறாங்க. இருந்தாலுமே இந்த சுடர் ஏதாவது ரெஸ்ட் ரூம்க்கோ இல்லை வெளியே எங்கேயாவதோ ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வெளியே போக போகிறாங்க. அந்த டைமில் ஃபோன் நம்ம வெண்பா கிட்ட வர மாதிரி ஃபோனை வச்சுட்டு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வெளியே போகும்போது நம்ம வெண்பா குட்டி பார்த்துக்கிட்டே இருந்து அந்த ஃபோனை எடுத்து நம்ம டாடாவுக்கோ மல்லியம்மாவுக்கோ ஃபோன் பண்ணி, டாடா நான் இங்கே தான் இருக்கேன் அந்த மாதிரி ஏதாவது சொல்லி க்ளூ கொடுப்பாங்க. ஸோ இது ஒன்றே போதும். இந்த ஃபோன் நம்பரை வச்சு அவங்க போலீஸ்கிட்ட சொல்லி ட்ரேஸ் அவுட் பண்ணி கரெக்டாக அங்கே போயிட்டு நம்ம வெண்பா குட்டியை காப்பாற்றி கூட்டிகிட்டு வர போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.